அப்படிப்பட்ட அந்த நீதி செயலை கண்டு தியாகேச பெருமான் காட்சி கொடுத்து வீதி விடங்கனையும் அந்த கன்றையும் வீதி விடங்கனை கொல்லச் சொல்லி அதை செய்ய இயலாமல் தன் கழுத்தை அறுத்து கொண்ட அந்த அமைச்சரையும் கலாவல்லவன் என்கின்ற அமைச்சரையும் உயிர் பெற்று எழச் செய்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நூல் வெளிவந்த அற்புதமான புண்ணிய பூமி தான் இந்த சென்னை. தர்மமிகு சென்னை என்று வள்ளல் பெருமான் இந்த சென்னையை போற்றி புகழ்கின்றார். அப்படி அந்த தர்மமிகு சென்னையிலே அப்படிப்பட்ட இந்த தர்மமிகு சென்னையிலே 33 ஆண்டுகள் வாழ்ந்த வள்ளல் பெருமான் அவருடைய பாடல்களை இங்கே அரங்கேற்றம் செய்யவில்லை. அந்த பாடல்களை அரங்கேற்றம் செய்வதற்கு இந்த தர்மமிகு சென்னையிலே வாழ்ந்த அவருடைய நண்பர் ரத்தன முதலியார் அவர்கள்தான் பெருமுயற்சி எடுத்து உண்ணாவிரதம் இருந்து வள்ளல் பெருமானை அந்த வள்ளல் பெருமானின் கருணையை பயன்படுத்தி அந்த நூல்களை எல்லாம் நமக்கு வெளியிடுவதற்கு ஆதாரமாக ஆணி வேராக இருந்தவர் இந்த தர்மமிகு சென்னையிலே வாழ்ந்த ரத்தன முதலியார் தான்.